12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள். அதில் பயிற்சி 8.4 வினா எண் 1. கொடுக்கப்பட்ட சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் பகுதி வகையிடல் காமிக்கணும். முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? f = 3x² - 2xy + 5x + 2. புள்ளி என்ன கொடுத்துருக்காங்க? 2, -5. இது அப்படியே இருக்கட்டும். முதல்ல எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். பகுதி வகையிடல் ∂f/∂x. எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது எக்ஸை தவிர மீதி இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட். 3 x² வகைப்படுத்தினோம்னா 2x மைனஸ் இந்த 2y அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு, மீதி இருக்கிறது எக்ஸு. எக்ஸோட வகையிடல் 1 ப்ளஸ் 5 கான்ஸ்டன்ட்டு, எக்ஸை வகைப்படுத்தினா 1 ப்ளஸ் 2ன்னு இருக்குது, 2ஐ வகைப்படுத்தினா 0. 3 × 2x என்னன்னா 6x மைனஸ் 2y × 1 -2y ப்ளஸ் 5. இதுதான் ∂f/∂x. இந்த ∂f/∂x நம்ம எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, எஃப்ஐ பொறுத்து fx அப்படின்னு சொல்லலாம். fxனா என்ன அர்த்தம்னா ∂f/∂x, பகுதி வகையிடல் எக்ஸை பொறுத்து. இப்போ fx அப்படிங்கிறதுக்கு புள்ளி 2, -5 இதில் மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக -5 + 5. எக்ஸுக்கு 2, ஒய்க்கு -5. இப்போ சுருக்கினா என்ன வரும் அப்படின்னா 6, 2, 12, மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 2, 5, 10, இது ஒரு 5, மொத்தம் என்ன வரும்னா 12, 22, 22 5 27 அப்படிங்கிறது என்னன்னா fx, ∂f/∂xோட மதிப்பு. அடுத்தது இதே போல் நம்ம ஒய்யை பொறுத்து பகுதி வகைப்படுத்த போகிறோம். அதை நம்ம எப்படி எழுதலாம்னா fyன்னு எழுதலாம். fyனா என்ன அர்த்தம்னா ∂f/∂yன்னு அர்த்தம். இப்போ இதை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது எக்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால முதல் இடம் 0 ஆகிடுது. மைனஸ் இது ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துறதுனால 2xங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஒய்யை வகைப்படுத்தினா 1ன்னு வரும். அப்புறம் 5x இருக்குது. 5x அப்படிங்கிறது ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துறதுனால அது கான்ஸ்டன்ட்டு 0 ஆகிடும். ப்ளஸ் 2ங்கிறதும் கான்ஸ்டன்ட்டு 0 ஆகிடும். கடைசியாக மிச்சம் இருக்கிறது என்னன்னா -2x × 1 -2x. இப்போ இந்த இடத்துல 2, -5ன்னு பிரதியிட்டோம்னா, அதாவது -2, எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக -5, ஆனால் ஒய் உறுப்பே இல்லை, அதனால் பிரதியிட வேண்டாம். -2 × 2 என்ன வரும்னா -4ன்னு வரும். இதுதான் நமக்கு தேவையான முதல் கணக்கோட விடை. சப்டிவிஷன் 2. g(xy) = கணக்கில் கொடுத்துருக்கிறது g = 3x² + y² + 5x + 2. முதல்ல என்ன செய்ய போகிறோம்? எக்ஸை பொறுத்து பகுதி வகையிடல், அதாவது gxன்னு அதை எழுதலாம். ∂g/∂xன்னு வரும். அதை நம்ம எப்படி எழுதலாம்? gxன்னு எழுதலாம். gx = எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது x² என்ன வரும்? 2x வரும். ப்ளஸ் இங்கே எக்ஸ் உறுப்பே இல்லை, அதனால 0. ப்ளஸ் 5 கான்ஸ்டன்ட்டு, எக்ஸுக்கு வகைப்படுத்தினோம் 1 ப்ளஸ் 2 கான்ஸ்டன்ட்டு 0 ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது? 3 × 2x 6x ப்ளஸ் 5 × 1 5. இதுதான் இருக்குது. இந்த gxல கணக்கில் ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்களா 1, -2 அப்படின்னு. அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக -2. 6, எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் 5. 6 × 1 6 ப்ளஸ் 5. 6 + 5 கூட்டுனா நமக்கு என்ன வருது? ஆன்சர் 11. இது முதல்ல இருக்கிற மதிப்பு, எக்ஸை பொறுத்து பகுதி வகையிடலோட மதிப்பு. அடுத்தது இதே போல் ஒய்யை பொறுத்து பகுதி வகைப்படுத்த போகிறோம். ஜியை
அப்போ ஜிஒய் ஈக்குவல் டு ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது இங்கே ஒய் உறுப்பே இல்லை, அதனால் முதல் உறுப்பு 0 ப்ளஸ் இதில் என்ன இருக்குது ஒய் ஸ்கொயர் வகைப்படுத்தினோம்னா 2y ப்ளஸ் 5xங்கிறதும் 0, ஏன்னா ஒய் உறுப்பே இல்லை, கடைசியாக இருக்கிற நம்பரும் 0 ஆகிடும். மொத்தத்தில் நமக்கு கிடைக்கிறது 2y மட்டும்தான் வரும். இதில் நம்ம அந்த கணக்கில் கொடுத்துருக்கிற புள்ளி இருக்குல்ல, GY ஆஃப் 1, -2, அதாவது எக்ஸுக்கு 1 ஒய்க்கு -2. இங்கே வந்து எக்ஸ் இல்லை, ஆனால் ஒய் இருக்குது. ஒய்க்கு பதிலாக -2 கொடுத்தா 2 × -2 -4ன்னு வரும். இதுதான் இந்த ரெண்டாவது கணக்குக்கான விடை. மூணாவது சப்டிவிஷன் h is equal to x into sin xy plus z square x. புள்ளி வந்து 2 π/4, 1 கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு 2, ஒய்க்கு π/4, இசட்டுக்கு 1. முதல்ல இந்த ஹெச்சை எக்ஸை பொறுத்து பகுதி வகைப்படுத்த போகிறோம். அப்போ நமக்கு என்ன வரும், hx ஈக்குவல் டு எக்ஸை பொறுத்து பகுதி வகைப்படுத்தும் போது இது பெருக்கல் விதி. முதல்ல இருக்கிற எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த sin xyயை வகைப்படுத்தினா என்ன வரும்னா cos xy வரும். cos xy சைனுக்கு முடிஞ்சிடுச்சு. அப்புறம் உள்ளார இருக்கிற xyயை வகைப்படுத்தும் போது எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துறதுனால ஒய் வந்து கான்ஸ்டன்ட், அதனால் ஒய் அப்படியே இருக்கும். எக்ஸை வகைப்படுத்தினோம்னா 1ன்னு வரும். அப்போ என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு சைனோட வகையிடல் முடிஞ்சுது. ப்ளஸ் sin xy அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை வகைப்படுத்தினோம்னா 1ன்னு வரும். அப்போ மொத்தத்தில் இதனுடைய வகையிடல் முடிஞ்சுது. ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், ஏன்னா எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறோம்ல. இசட் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிட்டு எக்ஸோட வகையிடல் மதிப்பு 1ன்னு வரும். ஈக்குவல் டு என்ன வரும், இந்த ஒய்யை முன்னாடி கொண்டு வந்துடும், xy cos xy ப்ளஸ் sin xy ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இந்த ஹெச் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இந்த கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த 2 π/4 1 மதிப்பை பிரதியிட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக π/4, காசு எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக π/4 ப்ளஸ் sin எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக π/4 ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக 1, 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2 4 அடிச்சிட்டோம்னா π/2. காஸ் 2 4 அடிச்சிட்டோம்னா கேன்சல் பண்ண மீதி π/2 ப்ளஸ் சைன் இங்கேயும் 2 4 அடிச்சிட்டோம்னா π/2. π/2னா 90ன்னு அர்த்தம். 1 ஸ்கொயர் 1 π/2. காஸ் 90ஓட மதிப்பு என்ன அப்படின்னா 0. சைன் 90ஓட மதிப்பு 1 ப்ளஸ் 1. hx ஈக்குவல் டு π/2 × 0 0, அதனால் இது அப்படியே 0 ஆகிட போகுது. 1 + 1 2ன்னு வரும். அடுத்தது ஒய்யை பொறுத்து பகுதி வகையிடல் ஒய் ஹெச்ஒய். இங்கே என்ன வரும் அப்படின்னா எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். sin xyக்கு வழக்கம் போல் cos xy வரும். இன்ட்டு xyயை வகைப்படுத்தும் போது ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துறதுனால எக்ஸு கான்ஸ்டன்ட்டு, ஒய்க்கு என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். ப்ளஸ் இதில் எதுவுமே ஒய் உறுப்பே இல்லை, அதனால் அது கான்ஸ்டன்ட்டு 0 ஆகிடும். மீதி என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் காஸ் xy. ஹெச் ஆஃப் நம்பர் என்ன மதிப்பு
2 π/4 1ல் இதனுடைய மதிப்பு. எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக π/4, இசட்டுக்கு பதிலாக 1. எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தோம்னா 2 ஸ்கொயர். காஸ் எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக π/4 என்ன வரும்? 2 ஸ்கொயர் 4. காஸ் 2க்கும் π/4க்கும் அடித்தோம்னா π/2ன்னு வரும். இது ஹெச்சி அப்படிங்கிறத இசட்டை பொறுத்து நம்ம பகுதி வகைப்படுத்த போகிறோம். இசட்டை பொறுத்து பகுதி வகைப்படுத்தும் போது இதில் இசட் உறுப்பே இல்லை, அதனால் அது அப்படியே 0 ஆகிடும். ப்ளஸ் இதில் இசட்டை தவிர மீதி இருக்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸு கான்ஸ்டன்ட். இசட் ஸ்கொயர் அப்படிங்கிறத வகைப்படுத்தும் போது 2z வரும். ஈக்குவல் டு 2xz அப்படிங்கிறது hz, அதாவது ∂h/∂z. இந்த hzல நம்ம அந்த மதிப்பு இருக்கு இல்லையா, என்னது 2 π/4 1, இதை பிரதியிட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 2, எக்ஸுக்கு பதிலாக 2, இசட்டுக்கு பதிலாக 1 பிரதியிட்டோம்னா 2 × 2 4, 4 × 1 4. இப்போ 4 தான் ஆன்சர். சப்டிவிஷன் 4. அதில் g ஆஃப் எக்ஸ் கமா ஒய், ஜிங்கிற சார்பு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல என்ன செய்ய போகிறோம்? இந்த ஜிங்கிறத எக்ஸை பொறுத்து பகுதி வகைப்படுத்த போகிறோம். இங்கே இருக்கிறது இ பவர் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு, லாகுங்கிறது ஒரு உறுப்பு, 2 உறுப்பு இருக்குது. அப்போ பெருக்கல் விதி இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y அப்படியே வச்சுக்கிட்டு லாகு இதை வகைப்படுத்தினோம்னா, பகுதி வகைப்படுத்தினா என்ன வரும்? 1/x² + y². அப்புறம் லாகுக்கு 1/, முடிஞ்சிருச்சு. அப்புறம் உள்ளார இருக்கிறத எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது y²ங்கிறது 0 ஆகிடும், அதனால் அது தேவையில்லை. x²க்கு என்ன வரும் அப்படின்னா 2xன்னு வரும். முதல் உறுப்பை அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது உறுப்பை பகுதி வகை செஞ்சாச்சு. ப்ளஸ் ரெண்டாவது உறுப்பை அப்படியே வச்சுக்கிட்டு x² + y² வச்சுக்கிட்டு முதல் உறுப்பை வகைப்படுத்தணும். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. இ பவர் எது வந்தாலும் அதே தான் வரப்போகுது, முதல்ல அதை எழுதிடுவோம். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y. அதுக்கப்புறம் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துறதுனால மேலே இருக்கிற எக்ஸுக்கு 1ன்னு வரும், இந்த ஒய்க்கு 0 வரும், அதனால் அதை எழுத வேணாம். 2x இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y x² + y². அதே போல் ப்ளஸ் இங்கே இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y log x² + y². இந்த மதிப்பை நம்ம முதல்ல கணக்கில் கொடுத்துருக்குற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, புள்ளி -1,1, எக்ஸுக்கு பதிலாக -1, ஒய்க்கு பதிலாக +1ன்னு கொடுக்கணும். எக்ஸ் எங்கே வருதோ அங்கெல்லாம் 1, -1, 2 எக்ஸ் வரதுனால -1, இ பவர் எக்ஸுக்கு பதிலாக -1 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 1 கொடுத்தா 3 × 1 3 பை கீழே எக்ஸுக்கு பதிலாக -1 ஹோல் ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக +1 ஹோல் ஸ்கொயர், ப்ளஸ் இ பவர் எக்ஸுக்கு பதிலாக -1 ப்ளஸ் 3 × ஒய்க்கு பதிலாக 1 கொடுத்தா 3 × 1 3 லாக் எக்ஸுக்கு பதிலாக -1 அதோட ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக +1 அதோட ஸ்கொயர். இதை சுருக்கினா என்ன வருதுன்னு பாருங்கள். 2 × -1 -2, இ பவர் 3ல் 1 போயிடுச்சுன்னா 2 வகுத்தல் 1 ஸ்கொயர், -1 ஸ்கொயர் பண்ணால் +1, +1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான், ப்ளஸ் இ பவர் 3ல் 1 போயிடுச்சுன்னா 2 லாக் -1 ஸ்கொயர் பண்ணால் 1, +1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். இதை சுருக்கினா நமக்கு என்ன கிடைக்குது? -2e² / 1 + 1 2 ப்ளஸ் e² 1 + 1
log 2. அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் சுருக்கிடுவோம். 2 அடிச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? மைனஸ் இ ஸ்கொயர் இருக்கும், ப்ளஸ் இ ஸ்கொயர் இருக்கும், log 2. இதில் ரெண்டுத்துலேயுமே பொதுவாக என்ன இருக்குது? இ ஸ்கொயர் இருக்குது. அந்த இ ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம்னா இதில் என்ன இருக்கும்? log 2 இருக்கும். இ ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம். இதில் இ ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் 1 இருக்கும். இதுதான் வந்து என்னென்ன ஜிஎக்ஸோட மதிப்பு, எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினதோட மதிப்பு. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? இதே போல் ஒய்யை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். அதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஜிஒய்னு வரும். ஜிஒய் ஈக்குவல் முதல் உறுப்பு அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது உறுப்பு ப்ளஸ் ரெண்டாவது உறுப்பு அப்படியே வச்சுக்கிட்டு முதல் உறுப்பு அப்படின்னு வகைப்படுத்தணும். இப்போ முதல்ல இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3ஒய்யை அப்படியே வச்சுப்போம். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு log எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு என்ன வரும்னா 1/x² ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வரும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துறதுனால ஒய் ஸ்கொயருக்கு என்ன வரும்னா ஒரு 2y வரும். ப்ளஸ் ரெண்டாவதாக என்ன இருக்குது? log x² ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கிட்டு log x² ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y. இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3yக்கு என்ன வரும்னா அதே தான் வரும். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3yக்கு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y தான் வரும். அதை ஒரு தடவை எழுதிடுவோம். அடுத்தது ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துறதுனால இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா எக்ஸுங்கிறது 0, 3yக்கு 3ன்னு வரும். இதை சுருக்க வேண்டியதான். இப்போ இந்த இடத்துலையும் இ பவர் எக்ஸு ப்ளஸ் 3y இருக்குது, இங்கேயும் இ பவர் எக்ஸு ப்ளஸ் 3y இருக்குது. அதை வெளியில் எடுத்துருவோம். மீதி என்ன இருக்குது பாருங்கள்? 2y/x² ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இதை தான் வெளியில் எடுத்துட்டோமா, இங்கே 3 இருக்குது, அப்புறம் ஒரு log x² ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. இதில் தான் நம்ம அந்த புள்ளியை பிரதியிட போகிறோம். இந்த ஜிஒய் அப்படிங்கிறதுல நம்ம கணக்கில் ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்களா, -1,1, அதாவது எக்ஸுக்கு பதிலாக -1, இ பவர் -1 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 3 × 1 3 தான் வரும். 2, ஒய்க்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்? 1, எக்ஸுக்கு பதிலாக -1 ஹோல் ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக +1 ஹோல் ஸ்கொயர், 3 log எக்ஸுக்கு பதிலாக -1ஓட ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக +1ஓட ஸ்கொயர் ஈக்குவல் டு இ பவர் 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. இங்கே என்ன வரும்? 2 வகுத்தல் 1 ஸ்கொயர், -1 ஸ்கொயர் பண்ணால் +1, 1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 ப்ளஸ் 3 log, இங்கே என்ன வரும்னா -1 ஸ்கொயர் பண்ணால் +1, +1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான். கடைசியாக நமக்கு என்ன கிடைக்குது? கடைசி லைன் இ ஸ்கொயர் 2/2, 1 + 1 2 தானே, 2 அடிபட்டுட்டுனா 1ன்னு வரும். ப்ளஸ் 3 log 1 + 1 2ன்னு வரும். ஈக்குவல் டு இது எது? ஜிஒய்யோட மதிப்பு ∂g/∂y இ ஸ்கொயர் இன்ட்டு log 2, இந்த 3 அப்படியே அடுக்குக்கு கொண்டு போயிடுவோம், 2³ ப்ளஸ்ஸு இந்த 1 ஈக்குவல் டு இ ஸ்கொயர் log 2³ 2 × 2 × 2 பெருக்குனா 8ன்னு வரும், ப்ளஸ் 1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான். சப்டிவிஷன் 4 ஓவர். ஓகே.